மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து சிஏ வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்றதை டக்கு டக்குன்னு பார்த்தலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஒரு நாள் கண்டென்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு 2 3 வீடியோ வந்துடும். அட்லீஸ்ட் 2 வீடியோவாக கொடுத்துருவேன். 2 நாள் 3 நாள் கண்டென்ட் இன்னைக்கு முடிச்சிருவோம். டெய்லி முடிச்சு டக்கு டக்குன்னு முடிச்சு நம்ம ஓவரால் வந்து ரெகுலர் கண்டென்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மேக்ஸிமம் 2 3 டேஸ்ல முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல ரெகுலர் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு ரெகுலராக படிங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறதே விட்டுட்டீங்க சார். நீங்க கண்டென்ட் நீங்களே லைவ் வரல, நாங்களும் படிக்கல அப்படின்னு இருக்காதீங்க. நான் லைவ் வரணும் இல்லையோ, உங்களுக்கு கண்டென்ட் உங்க கிட்ட வந்து சேருதான்னு பாருங்க. அந்த கண்டென்ட்டை ரெகுலரா படிங்க. சரியா? எஸ். போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, என்கிட்ட ஏதாவது கேட்கணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும், இல்லை என்னை திட்டணும் அப்படின்னா தனியாக திட்டு வாங்கிக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போ மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்கு ஜாக்சன் சார். சரியா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மே 8 2024 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத டக்குன்னு பார்த்தலாம். ஸோ வர நம்ம கண்டென்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கண்டென்ட் வந்து நீங்க வந்து கம்மியா இருக்கா சார், இல்லை இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வந்து நிறைய வந்து நம்ம இது பண்றோம், இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸா நம்ம கொடுக்குற எல்லா நியூஸும் இம்பார்ட்டண்டா இருக்கணும். கொடுக்குற ஒரு நியூஸ் மட்டும் 2 நியூஸ் மட்டும் கூடாது, எல்லா நியூஸும் இம்பார்ட்டண்டா இருக்கணும். அந்த நியூஸ் வந்து ரொம்ப பக்காவான நியூஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இவ்வளவு கண்டென்ட்டை யோசிச்சு பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். அந்த கண்டென்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? வேர்ல்ட் தலாஸ்மியா டே. தலாஸ்மியா டே மே 8 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரி, அவங்க பிளட் செல்ஸ் வந்து வீக் ஆகுது. அதாவது தலாஸ்மியா அப்படின்னு சொல்லி ஒரு நோய்னு சொல்லுவாங்க. ஸோ டிசார்டர்னு சொல்லுவாங்க. நோய் கிடையாது, டிசார்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர். சரி, அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர். அந்த டிசார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கு, அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி பேஷன்ஸ் இந்த மாதிரி சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டேவாக இந்த வேர்ல்டு தலாஸ்மியா டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது மே 8. சரியா? இதை அப்சர்வ் பண்றாங்க தலாஸ்மியா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் தான் அப்சர்வ் பண்றாங்க. 1994 இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த டேக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்கப்பா. எம்பவரிங் லைஃப்ஸ், எம்ப்ரேசிங் ப்ராக்ரஸ், ஈக்குவடபிள் அண்ட் அக்சசபிள் தலஸ்மியா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. இந்த டே வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணது வந்து இந்த டிஏஎஃப் பிரசிடென்டான பேனஸ் இங்கிலிசோஸ், அவரோட பையன் வந்து இந்த தலாஸ்மியானால தான் இறந்து போனான். அதை ரிமெம்பர் பண்ற விதமாக தான் இந்த டே வந்து மே 8 வேர்ல்டு தலாஸ்மியா டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அப்சர்வ் பண்றவங்க டிஏஎஃப் வந்து டிஏஎஃப் பிரசிடென்ட் பேனஸ் எங்கிலிகா சாரி எங்கிலிகஸ், ஹெட் குவார்டர்ஸ் நிக்கோசியா சிப்ரஸ், ஃபவுண்டர் 1986. எஸ். இதே மாதிரி வேர்ல்டு ரெட் கிராஸ் ஆர் ரெட் கிரசன்ட் டே, ரெட் கிராஸ் டேன்னு சொல்லுவாங்க. ரெட் கிராஸ் அமைப்பு வந்து வேர்ல்டு வார் 2 வந்தப்போ வந்து மற்றவங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த இதை பரப்பணும், ஒற்றுமையை பரப்பணும், பீஸை பரப்பணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் ரெட் கிராஸ். அதற்கான தினம் தான் மே 8. சரியா? வேர்ல்டு ரெட் கிராஸ் டே மே 8. ரைட் ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா எப்படி க்ளூ வச்சுக்கலாம். உங்க உடம்புல வந்து ரெட் செல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா தலாஸ்மியா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உங்க உடம்புல வந்து ஒரு ரெட் செல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, ரெட் கிராஸ், சரி, அதனால ரெட் செல்ஸ் சொன்னேன். உடம்புல வந்து ரெட் செல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு தலாஸ்மியா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 8 பாயிண்ட் கீழே போயிருச்சுன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், 8 பாயிண்ட் கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தலாஸ்மியா வரும். ரெட் செல்ஸ் வந்து 8 பாயிண்ட் கீழே போயிடுச்சுன்னா தலாஸ்மியா வரும். ஓகே. அப்ப ஜானி ஸ்வினி, எஸ் ஜான் ஸ்வினி செட்டஸ் ஸ்காட்லாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். அதாவது நம்ம யூஎஸ்ல இருக்க ஒரு கண்ட்ரியான ஸ்காட்லாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட முதல் மினிஸ்டர், அதாவது பிரசிடென்ட் ஹெட், கிட்டத்தட்ட சொல்ல போனா லீடர்னு சொல்லலாம். சரியா? பிரசிடென்ட் கூட சொல்லலாம். அதாவது பிரசிடென்ட் வராது யூஎஸ்ல. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோமே. எஸ். அதோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், ஸ்காட்லாண்டோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக ஜான் ஸ்வினி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணி? ஹம்சா யூசப் அப்படின்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஜான் ஸ்வினி வந்து ஸ்காட்லாண்டோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இவர் வந்து 1997 இருந்து பொலிட்டிக்கல் கேரியர்ல இருக்காரு. இவரோட கான்ஸ்டியூன்சி வந்து டேசைட், ஸ்காட்லாண்டு. இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம நிக்கோலாஸ் ஸ்டர்ஜன் அவங்ககிட்ட வந்து டெபுட்டி சிஎம், டெபுட்டி மினிஸ்டரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா இருந்தாங்க. சரியா? 2014 இருந்து இருந்தாரு. இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டரா மாறி இருக்காரு, ஜான் ஸ்வினி. சரி, ஜான் ஸ்வினி. ரைட் ரைட். ஸ்காட்லாண்டோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் யாரு? ஜான் ஸ்வினி. கேபிட்டல் ஈடன்பர்க், கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங். சரியா? கிளியர் கிளியர். இதே மாதிரி நம்ம ஆப்கான் கன்சல், அதாவது ஒன்றும் இல்லை, கன்சல் ஜெனரல்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்காக வந்து இந்தியாவில் இருக்க அந்த எப்படி சொல்றது, நம்ம நம்ம அம்பாசடர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி கன்சல் ஜெனரல் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜாகியா வர்தக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஏர்போர்ட் வந்து கோல்ட் ஸ்மக்லிங் ஒன்று நடந்துச்சு. அவங்களோட லக்கேஜ் வந்து கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் ஆச்சு. அதனால வந்து அவங்க அந்த போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணப்பட்டு விட்டார்கள். சரி, ஆப்கான் கன்சல் ஜெனரலாக ஜாக்கியா வர்தக் வந்து ரிசைன் பண்ணப்பட்டார்கள். ரைட். இது அவங்களுக்கான ரிலேட்டட், ரீசென்ட் இல்லை, ரிலேட்டட். எஸ் எஸ். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்காட்லாந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஜான் ஸ்வினி. எஸ். ஸோ
க்ளூ வச்சுக்கலாம். இல்லங்கமா தோணுது. ஸ்காட். எஸ், சூப்பர். இதான் க்ளூ. ஸோ எப்பயுமே வந்து போலீஸ்ல யார் வந்து வின் பண்ணுவாங்க இல்லையா? எப்பயுமே வந்து போலீஸ் எந்த போலீஸ் எந்த கண்ட்ரி போலீஸ் வந்து பெஸ்டா இருப்பாங்க? தமிழ்நாடு போலீஸ் வேர்ல்ட்ல செகண்ட் இடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடம். சரியா? ஸோ ஸ்காட்லாந்து போலீஸ் தான் வந்து அந்த இடத்த வந்து வின் பண்ணுவாங்க. சரியா? வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்காட்லாந்து போலீஸ் தான் வந்து அந்த இடத்த வந்து வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் இடத்த வின் பண்ணுவாங்க. எம்ஓயு, ட்ரோன் டெஸ்டினேஷன் சயின்ஸ் பேக் வித் இஃப்கோ. நம்ம இஃப்கோவோட நம்ம ட்ரோன் டெஸ்டினேஷன் வந்து ஒரு எம்ஓ ட்ரோன் டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரோன் கம்பெனி. அவங்க வந்து நம்ம இஃப்கோவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு 30 லட்சம் ஏக்கர் ஃபார்ம் லேண்டுக்கு வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு வந்து எங்க ட்ரோன் கம்பெனிக்கான ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு 300 400 இருந்து 800 ஒரு ஏக்கருக்கு வந்து பண்ணி தரோம். மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் ஒன்று போட்டுருக்காங்க. ட்ரோன் டெஸ்டினேஷன் நம்ம இஃப்கோ கூட சேர்ந்து. ஸோ எங்கெல்லாம் பண்ண போறாங்க? ஒரு 12 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒரு 30 லட்சம் ஏக்கர்ஸ்க்கான ஃபார்ம் லேண்டுக்கான மருந்து அடிக்கிற வேலையை நம்ம ட்ரோன் டெஸ்டினேஷன் பண்ண போறாங்க இஃப்கோ கூட சேர்ந்து. ஸோ நம்ம இஃப்கோட லிக்விட் நானோ யூரியா பிளஸ், ஸோ லிக்விட் ஜிங்க், லிக்விட் காப்பர், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 12 ஸ்டேட் சொல்லியிருந்தாங்களா? அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, பீகார், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டேட் 12 ஸ்டேட் வந்து இந்த 12 ஸ்டேட்ல வந்து இந்த விஷயத்த பண்ண போறாங்க இஃப்கோவும் ட்ரோன் டெஸ்டினேஷன் சேர்ந்து. இஃப்கோட சிஓ யாரு? டாக்டர் உதய் சங்கர் அவஸ்தி. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்ட் 1967. இப்போ இதே மாதிரி ரீசெண்டாக இஃப்கோ ஒரு நியூஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ 2 ப்ராடக்ட் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. லிக்விட் காப்பரும் லிக்விட் ஜிங்க்கும், நானோ லிக்விட் காப்பரும் நானோ லிக்விட் ஜிங்க்கும் கொண்டு வந்தாங்க. ரைட்டா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம நபார்டு ஆர்பிஐஹெச்சோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. எதற்காக? அக்ரிகல்ச்சர் லெண்டிங் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் லெண்டிங் கொடுக்கறதுக்காக. எஸ், எஸ். ஸோ எஃபிஎஸ்பி இந்தியா ஐஎஃப்எஸ்சிஏ சயின்ஸ் பேக் டு ப்ரோமோட் கிஃப்ட் சிட்டி அஸ் குளோபல் ஃபினான்ஸ் ஹப். அதாவது நம்ம ஐஎஃப்எஸ்சி இருக்கு பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, கிஃப்ட் சிட்டி குஜராத்ல இருக்குல்ல, காந்திநகர் குஜராத்ல. அந்த இடத்த வந்து நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு இந்தியாவும் நம்ம ஐஎஃப்எஸ்சியும் சேர்ந்து அந்த கிஃப்ட் சிட்டியை வந்து கிஃப்ட் சிட்டியில் இருக்க ஐஎஃப்எஸ்சியை வந்து ஒரு குளோபல் ஃபினான்ஸ் ஹப்பா மாற்றணும். சரியா? குளோபல் லெவலில் ஃபினான்ஸ் ஹப்பா அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஒன்று வச்சிருக்காங்க. அதை மாற்றுறதுக்கான வேலைகளை பார்க்க போறாங்க. சரி, இது மூலமா 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து குளோபல் ஃபினான்ஸ் ஹப்பா மாற்றணும். எல்லா சப்போர்ட்டும், அதாவது வந்து ஒரு ஃபினான்ஸ் ஹப்னா வந்து ஸோ அங்கே நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். குளோபல் லெவலில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ஹப்பா மாற்றணும் அப்படின்றக்காக ஒரு டைப் வச்சிருக்காங்க. எஃபிஎஸ்பி இந்தியாவும் நம்ம ஐஎஃப்எஸ்சிஏவும் சேர்ந்து. எஸ், எஸ். இதே மாதிரி நம்ம ஆர்பி இனோவேஷன் ஹப் நேற்று பார்த்தோமே. ஸோ மைசால்ட் ஆப்போட சேர்ந்து, மைசால்ட் ஆப் அண்ட் எஃப்எல்ஓ, ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கா? உமன் ஆண்டர்பிரினர் எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், எஸ். பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் Q4 ஃபினான்ஷியல் 24 earnings நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பை 55%. அதாவது ஒன்றும் இல்லையா, இந்தியன் பேங்கோட நெட் ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அதிகரிச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%. சரியா? போன வருஷம் அதாவது போன வருஷம் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2000 22 இருந்து 23க்கு வந்து 1147 கோடி ரூபாய் வந்து ஃபோர்த் குவார்ட்டருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த பழைய அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட், டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் 1447. ஸோ அந்த 1447 விட 50% அதிகமா இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2247 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இந்த ஃபினான்ஷியல் குவார்டர், ஃபோர்த் குவார்டர், இந்தியன் பேங்கோட ஃபோர்த் குவார்டரோட நெட் ப்ராஃபிட். சரி, இது ரைட்டு. ஸோ அப்போ வந்து அமௌண்ட்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ நீங்கள் அமௌண்ட்டானு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் குவார்ட்டரில் மட்டும், சரியா, ஃபோர்த் குவார்ட்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து, போன வருஷம் வந்து 14,230 கோடி ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 16,887 கோடி ரூபா இருக்கு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் தான் அந்த 247 கோடி. கரெக்டா? அது ஒன்று. ஸோ அதே மாதிரி நார்மலா நெட் ப்ராஃபிட், பேங்கோட நெட் ப்ராஃபிட் இருக்கும்ல, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், அதுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் 23க்கு வந்து 5,282 கோடி. எப்படி சொல்றது, இந்த வருஷத்துக்கான டிஃபரன்ஸ், ஃபினான்ஷியல் 24க்கான டிஃபரன்ஸ் 8,063 கோடி ரூபாய். சரியா? ஸோ அப்போனா டிஃபரன்ஸ், இதை நீங்க நான் சொன்ன டிஃபரன்ஸுக்கும் அந்த டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22% இன்க்ரீஸ். இது எதுக்கு இவ்வளோ குழப்பறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் வந்து இந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, இப்போ இந்த வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் 24க்கான நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லணும்? இந்த வருஷத்துக்கானது, இந்த குவார்டருக்கானதுன்னா கேட்கல, இந்த வருஷத்துக்கானது அப்படின்னு கேட்டா எவ்வளவு சொல்லணும்? 63,482 ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கான நெட் ப்ராஃபிட் சொல்லணும். ஃபோர்த் குவார்டருக்கான நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா
16,887 கோடி ரூபாய் அப்படின்றது மென்ஷன் பண்ணும். ஃபோர்த் குவார்டர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டா 55% சொல்லணும். ஸோ இது இல்ல. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2,447 கோடி சொல்லணும். 247 கோடி சொல்லணும். சரியா? இதுதான் கணக்கு. புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, திரும்பி சொல்றேன். ரைட்? கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல மெசேஜ்ல சொல்லுங்க, பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்தியன் பேங்கோட சிஓ சாந்திலால் ஜெயின், ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, ஃபவுண்டட் 1907. இதை பத்திலாம் கேட்பாங்களா சார்? இதை பத்திலாம் கேட்பாங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது. இதை கேட்பாங்க, இதை கேட்க மாட்டாங்க நம்ம சொல்லவே முடியாது. மேபி இந்தியன் பேங்க் அடுத்து நம்ம எக்ஸாம் போறப்ப இந்தியன் பேங்க்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பூம் வருது, ஸோ பெரிய ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்றாங்க, ஸோ அது வந்து பெரிய நேஷனல் லெவலில் லான்ச் பண்றாங்க, அங்கே ஒன்று இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா இது வந்து இயர்ஸ் பத்தினது, வருஷம் அவங்களோட வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட், அவங்க வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை பத்தினது. ஸோ அதுதான் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ் எஸ். இதே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 1,767 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார்கள். ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ இந்தியன் ஆர்ஜின் ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம் செட் டு பைலட் போயிங்ஸ் ஸ்டார்லைனர் ஆன் அ தேர்ட் மிஷன் ஸ்பேஸ் மிஷன். அதாவது நம்ம இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தது தான் நம்ம சுனிதா வில்லியம்ஸ். சரி, இந்தியன் ஆர்ஜின் அஸ்ட்ரானட் அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாசாவோட போவிங் க்ரூ ஃபிளைட் டெஸ்ட்ல வந்து அவங்களோட 3வது ஸ்பேஸ் மிஷன்ல வந்து கலந்துக்க போறாங்க. அவங்களோட கொலிகான பட்ச் வில்மோரோட சேர்ந்து. சரியா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கான 3வது ஸ்பேஸ் மிஷன்ல வந்து கலந்துக்க போறாங்க. நம்ம நாசாவோட மிஷன்ல அது வந்து போயிங் க்ரூ ஃபிளைட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கலந்துக்க போறாங்க. அது எங்க போகுது அப்படின்னா ஸ்பேஸ் மிஷன். அந்த மிஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. ஸோ அதில் வந்து நம்ம இந்தியன் ஆர்ஜினான சுனிதா வில்லியம்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் மிஷன்ல அவங்களும் போறாங்க. சரியா? எஸ். இதாங்க இது எங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு அட்லஸ் 4 ராக்கெட் மூலமாக கேப் கார்னிவல் ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸ் தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எப்போ நாசால ஆஸ்ட்ரோனட் ஆனாங்க அப்படின்னா 1998 நாசாவில் ஆஸ்ட்ரோனட் ஆயிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெடிஷன் 32லையும் எக்ஸ்பெடிஷன் 33லையும் வந்து இவங்க வந்து ஃபிளைட் இன்ஜினியரும் கமாண்டராகவும் இருந்திருக்காங்க. இது முன்னாடி இந்த 2 மிஷன்ல. இப்போ 3வது மிஷனா இதுல போறாங்க. ரைட் ரைட்டு. ஸோ நாசாவோட எஸ்டாப்ளிஷ் ஆனது 1958. ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. அட்மினிஸ்ட்ரேட்டர் பில் நெல்சன். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாசாவோட ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர் சேலஞ்சில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். தெரியுமா தேர்ப்பாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி நாசாவை சம்பவம் பண்ணிக்கலாம், இந்தியா அதில் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நேஷனல் இந்தியா அண்ட் கானா அக்ரி டு இம்ப்ளிமெண்ட் யூபி அண்ட் கானாஸ் இன்டர் பேங்க் சிஸ்டம். ஸோ எட்டிங்க படிச்சோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கானால இந்தியாவோட யூபிஐ சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதான் கதை, சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இன்டர் பேங்க் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் மூலமாக கானாலையும் வந்து யூபிஐ சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க இந்தியா. அதுக்காக தான் கானாவோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட், சிம்பிள். போதும். ஸோ இதே மாதிரி ஒன்று பண்ணாங்களே நமீபியா. எஸ், ஸ்டாட்டிக்ல ரீசெண்ட் நியூஸ்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம என்பிசி இன்டர்நேஷனலும் பேங்க் ஆஃப் நமீபியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. யூபிஐ வந்து அவங்க கண்ட்ரில டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமீபியாலையும். எஸ் எஸ். இதே மாதிரி கானாவோட பிரசிடென்ட் நானா அகுஃபோ அடோ, கேபிட்டல் அக்ரா, கரன்சி சிடி. எஸ், கானாவோட ஸ்டேட். மைக்ரான் டெக்ஸ் இந்தியா மேட் செமிகண்டக்டர் சிப் செட் ஃபார் டிபியூட் இன் குஜராத். குஜராத்லாம் வந்து முதலாக இந்தியாவில இருந்து ஒரு மைக்ரான் டெக்னாலஜியோட பேக்கேஜிங் யூனிட் மூலமாக செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. சரியா? முதலாக எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க மைக்ரான் டெக்னாலஜியோட பேக்கேஜிங் யூனிட் மூலமாக. எங்க இருந்து? குஜராத்ல இருந்து. ஸோ இந்தியாலே மேட் பண்ணப்பட்ட செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த சிப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் போன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நோட் புக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நோட் புக்ஸ் மீன்ஸ் நோட் புக் கம்ப்யூட்டர்ஸ். சரியா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிப்ஸ் அப்படின்னு சொல்லி சிப்ஸ்னா அந்த நம்ம சிஸ்டம்லாம் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ப்ராசஸர் சிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செமிகண்டக்டர் சிப்னா அதுதான். சரியா? எஸ். ஸோ இந்த கதையை தான் பண்ண போறாங்க. மைக்ரான் டெக்னாலஜிஸ் எங்க இருந்து? குஜராத்ல இருந்து. குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவரத், கேபிட்டல் காந்தி நகர். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம அதானி கிரீன் எனர்ஜி வந்து ரினியூவல் எனர்ஜி பார்க் ஒன்று கொண்டு வர போறாங்க. வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய பார்க்கு காவடா குஜராத்ல. அதே மாதிரி நம்ம ஒரு சோலார் ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு 1,170 கோடி ரூபாய் வந்து எஸ்பிஐ இருந்து ஒரு கம்பெனி வாங்கணும். அதுவும் குஜராத்ல தான் பண்றாங்க. இந்த கம்பெனி பேரு அவாடா எனர்ஜிஸ் தானே? ரைட்டா? அவாடா எனர்ஜிஸ். அவாடா எனர்ஜிஸ் தான் உங்களுக்கு கேட்க நினைச்சேன். ஸ்போர்ட்ஸ். மணிகா பத்ரா ஸ்டாண்ட்ஸ் வேர்ல்ட் நம்பர் 2 அட் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன்ஸ் சவுதி ஸ்மாஷ். அதாவது WTTயோட சவுதி ஸ்மாஷ் டோர்னமெண்ட்ல நம்ம மணிகா பத்ரா வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சவுதி ஸ்மாஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஆண்ட்ரியா ட்ரோகோமன் அப்படின்னு ஸ்பெயினை சேர்ந்தவங்களுக்கு பீட் பண்ணது மட்டும் இல்லாம, ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்து சைனாவை சேர்ந்த வேங் மேன்யூ அப்படின்றவங்களை பீட் பண்ணி மணிகா பத்ரா வந்து நம்ம WTTயோட சவுதி ஸ்மாஷ்ல வின் பண்ணியிருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆண்ட்ரி ரூப்லோ நேற்று பார்த்தோம் மேட்ரிட் ஓப்பன்ல இகாசி ஆட்டாக் வந்து ஃபீமேல் கேட்டகரியில் வின் பண்ணிருந்தாங்களே, அதே மாதிரி மேல் கேட்டகரியில ஆண்ட்ரி ரூப்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ரைட். எஸ். ஸோ ஃபெலிக்ஸ் அகர் அலிஸ்மியை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரி ரூப்லோ. ரைட் ரைட். அக்யூசியேஷன். ஸோ KKR to
அக்யூர் இந்தியாஸ் ஹெல்த்தியம் மெட்டெக். கேகேஆர் ஐபிஎல் ஃபீவருக்கு போகாதீங்க. இது கேகேஆர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். சரியா? அவங்க வந்து பெங்களூர் சேர்ந்த மெடிக்கல் டிவைஸ் கம்பெனியான ஹெல்த்தியம் மெட்டெக்கை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 to 7000 கோடி ரூபாய்க்குள்ள மதிப்புல அக்யூர் பண்ணியிருக்காங்க. மொத்தமா வந்து 839 மில்லியன் டாலருக்கு அக்யூர் பண்ணியிருக்காங்க ஹெல்த்தியம் மெட்டெக்கை நம்ம கேகேஆர் இண்டஸ்ட்ரி. சரியா? கேகேஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். ஸோ இதன் மூலமா வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற போறாங்க. ஸோ அவங்க வந்து சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், க்ரானிக் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் கம்பெனி பண்ற கம்பெனி தான் ஹெல்த்தியம் மெட்டெக்ஸ். ரைட். ஸோ இதே மாதிரி ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து பியூர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை 779 கோடி ரூபாய் கொடுத்து அக்வேர் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான ரீசன் நியூஸ். இது வந்து ஐ திங்க் ஸோ போன மாசம் நியூஸ் நினைக்கிறேன். ஏப்ரல்ல வந்து நியூஸ் நம்ம நினைக்கிறேன். ஸோ படிச்சுக்கலாம். ரைட். ஏப்ரல் லாஸ்ட்ல வந்துச்சு. 27லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம். அவ்வளோதான். ஸோ நியூஸஸும் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட்டடாக இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸஸ் தான் நம்ம தேடி தேடி எடுக்கிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ நியூஸஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? ஸோ பேச போயிடலாமா? டைட்டானிக் லார்ட் ஆஃப் ரிங் ஆக்டர் ஒருத்தர் இறந்து போனார். அவரோட பேரு பெர்னார்ட் ஹில். எஸ். டேஷ் அப்பான் அஸ் ஹெட் ஆஃப் ஜிஎஸ்டிஏடி. அவர் ஹெட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? ஜிஎஸ்டிஏடியோட சஞ்சய் குமார் மிஸ்ரா. டிவிடெண்ட் ஃப்ரம் ஆர்பிஐ இன் 2020 ஃபினான்ஷியல் 25 எக்ஸ்பெக்டட் கவர்மெண்ட் டு ஈல்ட் எவ்வளோ வரும்னு சொல்லிருக்காங்க. டிவிடெண்ட் ஆர்பிஐ வந்து ஃபினான்ஷியல் 25க்கு எவ்வளோ வரும்னு சொல்லியிருந்தாங்க? 75 to 85 crore வரும்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் டெம்பரரி யூஸ் வோடாஃபோன் ஐடியா நெட்வொர்க்கை யார் ரீசெண்ட் டெம்பரரியா யூஸ் பண்ண போறா? பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண போறோம். கேஷ் ஹோம்ஸ் டு மீடியன் F1 வித் ரேட் மியாமி கிராண்ட் பிரிக்ஸ். மியாமி கிராண்ட் பிரிக்ஸ்ல யார் வின் பண்ணா? அவ்வளவுதான். லோட்டிஸ் ஃபெராண்டோ லாண்டோ நோரிஸ் வின் பண்ணியிருக்காப்ல. எஸ். ஸோ மேக்ஸ் வெஸ்டாப்பன் இல்ல, அதனால தான் அது விஷயம் வச்சிருக்கேன். ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 8ஆம் தேதிக்கான நியூஸும் முடிச்சிருக்கேன். ஸோ தேதி இன்னைக்கு 14 ஆகி போச்சு. இருந்தாலும் கண்டென்ட் எப்படினாலும் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எடுத்து வந்துடுவேன், பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியும் அவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். பண்ணிடாதீங்க. நீங்களும் ரெகுலராக படிங்கயா. சரியா? வர வந்து யாரும் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இல்லை நம்ம இதில் படிக்கல சார், நான் வேறு இதில் படிக்கிறேன். ஏதோ ஒன்று படித்தா சந்தோஷம், படிக்காம மட்டும் இருக்காது. ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், சி யூ, பை.